தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருத்தன் திமுக துணை அப்படின்னு எழுதிட்டான். என்னடான்னு கேட்டா திருச்செந்தூர் முருக கடவுள் துணையா. இன்னொருத்தன் பக்கத்தில் அதிமுக துணைன்னு போட்டான். என்னடா அருள்முக திருச்செந்தூர் முருக கடவுள் துணை. இவனுக்கு அவன் குத்தா அட கம்மம்பாடி லெட்ஸ் கோ பார்ட்டி இலகல கண்டம் நல்லகல கண்டம் கம்மம்பாடி லெட்ஸ் கோ பார்ட்டி நல்லகல கண்டம் நல்லகல கண்டம் பum bum 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 பாடி bum ஜிம் பம் தம் தம் தலகல கண் நிலகல கண்டம் நல்லகல கண்டம். அதாருங்க என் ஒய்ஃபு வேலைக்காரியும். யார் ஒய்ஃபு யார் வேலைக்காரி சண்டே அதுக்கு தான் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரியும். உம்போய் ஆக்கம்போ ஈசா உம்போய் 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 ஆக்கம் 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 ஈசா உம்போய் உம்போய் வரட்டுமா? 1008 வேலை இடக்கியா அப்படின்றான். என்னன்னா டீ சாப்பிட்டு வீட்டில் படுக்க போறேன். 2 வேலைக்கு நீ 1008 சொல்றேன். வேகமாக வாசித்தால் நான் எப்படி பாடுவது? சற்று அமுக்கி வாசியுங்கள், நானும் அமுக்கி வாசிக்கிறேன். அமுக்க சொன்னால் ஏன் பேடை அமுக்குகிறீர்கள்? உள்ளிருக்கும் வாத்தியத்தை இயக்குங்கள். போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல. சரி கையும் ஓடல காலும் டூலர் எடுத்துட்டு போனேன். டூலர் எடுத்தனே டூலரும் ஓடல. அந்த நேரம் ஒரு நேரமே சிலடா ஆமாடா வாட்சும் ஓடலடா. போடா நீ ஒரு ஓடாத உளர்வா பேடா. கம்மம்பாடி லெட்ஸ் கோ பார்ட்டி ஆ ஆ ஆ ஏ கம்மம்பாடி லெட்ஸ் கோ பார்ட்டி ஆ ஆ ஆ ஏ. எந்த சீனில் தான் நீ வர்ற? சார் அந்த படத்தில் தீவிரவாதியாக நடிச்சிருக்கேன். படம் முழுக்க தலைமறைவாக தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ இவர் என்ன வேலை இல்லாமல் இருந்தாரா? உங்களுக்கு தொண்டையில் கட்டியிருக்கு, அதனால் வர்ற மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணோம். சட்டையை பிடிச்சிச்சு. நீ டாக்டர் பிடிச்சா வேற பிடிச்சாயா? ஏயா தொண்டையில் கட்டிக்கு மண்டையில் ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணுற? ஏம்மா மண்டைன்று திங்கக்கிழமை ஏம்மா உனக்கு நான் விளக்கம் சொல்லி மாற முடியாது போல. கதாநாயகன் வில்லன் குணச்சித்திரம் சொல்லி பொருத்தமான அற்புதமான நடிகர் திரு ரியாஸ்கான் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிவிட்டு, சிரிக்கிறதாலும் மகிழ்ச்சியாக உடம்பை வச்சுக்கிறதாலும் உடலில் வந்து நீரோ பெப்டைட்கள் என்ற ஒரு அமிலத்தை சுரக்க செய்து உடல் முழுதும் பாய்ச்சி எப்போது நாள் முழுக்க புத்துணர்ச்சிக்க செய்கிறதுக்கு விஞ்ஞானத்தில் சொன்ன உண்மை. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் சந்திக்கிறான வழியா மனங்கள் சந்திக்கலை அப்படின்வாங்க. ஒரு ஆள் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி முதல்ல நம்ம கிண்ண சாதனை புரிஞ்சிடும் சொல்லி ஒரு ஆள் 6 நாள் 7 நாளாக ட்ரை பண்ணி பயங்கரமாக ஏறி நம்ம தான் வின் பண்ணி உலகத்தில் அந்த பேர் வாங்கணும்னு சொல்லி எவரெஸ்ட் ஏறி 7ஆவது நாள் உச்சியில் போயிட்டு அப்பாடா அப்படின்ட்டான். அங்கே ஒருத்தன் டீயா காப்பியான்ருக்கேன். டீ கடை ஓட்டுருக்கு யார் எவரெஸ்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு முன்னாடி ஆள் இருப்பாங்க. ஏன்னா புதுசாக கல்யாணமான மனைவியே ஒருத்தன் சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணியிருக்கீங்களப்பா, அந்த பிள்ளைக்கு காது கேட்காதியா? என்னையா சொல்கிற? 4.5 கோடி ரூபா செலவழிச்சு கல்யாணம் பண்ணி காது கேட்காதா? உண்மையா அப்படின்னு சொல்லி வாசல்லேருந்து மறவாத என்ன குழம்பு அப்படின்ட்டான். அதிலே காணும். சொன்னது ஒரு வேளை உண்மையாகத்தான் இருக்குமோ? சரி இன்னொரு வாய்ப்பு கொடுப்பான். நடு ஹாலில் போய் மறவாத என்ன குழம்புமா? சத்தத்தை காணாம். அட பாவி 100% அப்படித்தான் இருக்கும் போலியே. ஒரே ஒரு சான்ஸ் கிச்சனுக்குள்ள போய் தோலை தட்டி மறவாத என்ன குழம்புமா? 5ஆவது தடவை சொல்கிறேன் ஐரமன் குழம்பு. அந்த பிள்ளை 5 தடவை சொல்லியிருந்துருக்கு. இவன் காது கேட்காம இருந்திருக்கான். நடக்குதா இல்லையா? வெப்பா ஒரு ஆள் மெடிக்கல் ஓடினார். ஓடி போய் எப்பா இந்த விக்கலுக்கு மருந்து இருக்கா சார்? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா விக்கல் சத்துன்னு செவில் இருக்குண்ணா. எதுக்கு அப்போ அடித்தேன்? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா விக்கல் நின்று. அவன் திருப்பி இவன் அடித்த மெடிக்கல்காரனை, விக்கல் எனக்குடா எங்கள் பெரியப்பாவுக்கு, நான் மாத்திரம் வந்து என்னையேண்டா அடிக்கிறேன். முதல்ல கேட்டுக்கிறேன். நாளமாக கேட்காட்டி குழப்பம் நிறையா வரும். ஏன்னா அது ஹாஸ்பிட்டலே அப்படி தான் செஞ்சுருக்காங்க. போடே போட்டுப்பாங்க. கூப்பிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க, இதான் போடு. போனால் அப்படி தான் நடக்குன்றக்காக. ஏன்னா ஆப்ரேஷன் ஹார்ட் அட்டாக் பேஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தெளிவாயிட்டார். போய் ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டணுன்னா அப்படியே மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டார். ஏன்னா அவ்வளோ விலை போட்டிருந்தாங்க சொல்லி. கிராமத்தில் பேசுகிறேன் என்னன்னா சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவாங்க. 1008 வேலை இடக்கியா அப்படின்றான். என்னன்னா டீ சாப்பிட்டு வீட்டில் படுக்க போகிறேன். 2 வேலைக்கு நீ 1008 சொல்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கா? பதிலே கிடையாது. 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. இனி அவங்க சண்டை போடுறாங்க. விடுங்க, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1000 இருக்குன்னா ஆளுக்கு 500 பிரிச்சுட்டு போக முடியாது. இதுக்கு ஒரு சண்டையா? நான் சுக்கா பேசுகிறேன். அப்புறம் இங்கிட்டு லேடி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அதான் இருங்க என் ஒய்ஃபு வேலைக்காரியும். யார் ஒய்ஃபு யார் வேலைக்காரி சண்டே அதுக்கு தான் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரியும். குழப்பம் என்ன? வீட்டுக்குள்ளே 30-40 மோதிரம் வச்சுருக்கேன். எதுக்கு? நேற்று ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேங்க, எல்லாரையும் கை கொடுக்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் வாய்ப்பு என்னாச்சு, உருவிட்டு வந்திருக்கான் மோரத்தை. அங்கே வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவன் நல்லா இல்லாமல் போயிட்டான். ஏன்னா இன்றைக்கி இங்கே ரோட்டில் போயில கை சிக்னல் கொடுப்போமே எப்படின்னோடனே மோரத்தை உருவிட்டு போயிறாங்க. பார்த்தா உள்ளே காணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கேன் வேகம். சொன்னார், நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு. ஐயோ ஓடுனியாடா? எங்கடா? போலீஸை பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல. சரி கையும் ஓடல காலும் டூலர் எடுத்துகிட்டு போனேன். டூலர் எடுத்தனே டூலரும் ஓடல. அந்த நேரம்
ஒரு நேரமே சொல்லடா, ஆமாடா வாட்சும் ஓடலடா, போடா நீ ஒரு ஓடாத உளர்வா போயிடா, ஓடாமையா வாழ்க்கை, அதோட ஓட்டுறியாம் பாரு வாழ்க்கை, அது பெரிய விஷயம். நீதிபதி கேட்டா நிற்க வச்சு, எப்பா திருட போனேன் உலகத்தில் இதாண்டா முன்னோடி, ஏன்டா ஒய்ப்பை கூப்பிட்டுக்கிட்டு திருட போனேன், எங்கள் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது சார். சாரி திருடுறதுல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அப்புறம் பிசிக்ஸில் உள்ளே பிடிச்சி போடியால ஒன்றியா தானே சப்ஜெக்ட் வேறு எழுத்துட்டு வருது. சயின்ஸ் வாத்தியார் வந்தார், சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம கல்லை தூக்கி மேலே எறிகிறோம், மாணவர்களே கவனிங்கள், மேலே எறிகிறோம். அது ஏன் கீழே வருகிறது? மேலே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து அவர் நடத்த ஆசை வருமா? உட்கார்றா நீ, உங்கள் அப்பனை மாதிரியே சேர்ந்துருக்கியே குமார், நீ எந்திரிப்பா. கடலுக்குள்ளே ஒரு கல்லை போடுறோம், அது ஏன் முங்குது? அதுக்கு நீச்சல் தெரியாதுல்லைங்க. எப்படி முங்காமல் என்ன செய்யும்? சார் நானாக நடத்துகிறேன், உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் கரைக்கக்கூடிய ஒரு அமிலத்தை நான் தயாரிக்க போகிறேன். அப்படியா சார்? அதை எதில் வைப்பீங்க அப்படின்ட்டா இவர் யோசிச்சிட்டார். ஆமாம், ஏன்னா நம்ம அறிவாள் நினச்சோம்னா நம்மளை விட அறிவாள் இருப்பான். லேட்டாக வந்தேன், என்னடா லேட்டு? ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு வந்தேன் சார். அப்படியா, சரி முக்கியமான இருப்பேன், போய் உள்ளே உட்கார அப்படின்ட்டார். முடிஞ்ச முன்னாடி ஹெட் மாஸ்டர் பார்த்தேன், அப்போ எங்கே பார்த்தேன்? வந்துக்கிட்டே சன்னலில் உள்ளே பார்த்தேன், உள்ளே உட்காந்தார். இவர் நினச்சிட்டு வேறு முக்கியமான டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க சொல்லி பயந்து விட்டார். அவன் வாத்தியார் ஏமாற்றிப்பாங்க நிறைய பேர். அது ஒரு பையன் சொன்னேன் புதுசாக ஃபோன் பண்ணி, சார் நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் சார். பரவாயில்லையா, நம்ம ஸ்டூடெண்ட் சினிமாவில் நடிச்சிருக்கானே, இன்றைக்கி லீவை போட்டு பார்த்துருந்துச்சு. லீவை போட்டு தேட்டரில் 10:30 காட்சி பார்த்தார், 10:30 மணி ஷோ பார்த்தார். ஆளை காணோம். ஒருவேளை நம்ம அந்த இடைவேளை பாப்கார்ன் சாப்பிடும்போது வந்துட்டு போயிட்டான பைய, சார் முதல்ல அம்மா ஸ்டூடெண்ட் பாராட்டாங்க. மறுபடியும் 2:30 மணி அடுத்த காட்சிக்கு போய் பார்த்துட்டு அப்பையும் பார்த்தார், வரல. ஒருவேளை இந்த தேட்டரில் இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க, வேறு ஒரு தேட்டரில் போய் அங்கேயும் பார்த்தார், ஒன்றும் காணோம். ஃபோன் பண்ணி, இலை உன் பேச்சை நம்பி போய் உட்காந்தேன் பார், 600 ரூபா செலவு போனது முக்கியம் இல்லை எனக்கு, 2 நாள் வேஸ்ட்டாக போச்சடா. எந்த சீனில் தான் நீ வர்ற? சார் அந்த படத்தில் தீவிரவாதியாக நடிச்சிருக்கேன், படம் முழுக்க தலைமறைவாக தான் இருப்பேன் அப்படின்னா. அப்போ இவர் என்ன வேலை இல்லாமல் இருந்தாரா? அப்போ இவன் விளையாடுறதுக்கு யாரை யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. பரீட்சையிலேயே செய்வாங்க, ஒரு பரீட்சை எழுதுக்கு என்ன செஞ்சான், அண்ணாவை பற்றி எழுதுக தான். எங்கள் அண்ணா எனக்கு 3 வருஷத்துக்கு மூத்தவன், எங்கள் அப்பாவுக்கு 30 வருஷத்துக்கு இளையவன். அவர் அறிஞர் அண்ணாவை பற்றி கேட்டிருந்தார் கேள்வி. இதை கூட விடுங்க, தொடங்கும் போதே ஒரு ஆச்சரியமாக தொடங்குவாங்க. ஒருத்தன் திமுக துணை அப்படின்னு எழுதிட்டான். ஏடான்னு கேட்டால் திருச்செந்தூர் முருக கடவுள் துணையா. இன்னொருத்தன் பக்கத்தில் அதிமுக துணைன்னு போட்டான். ஏடாண்டா அருள்முக திருச்செந்தூர் முருக கடவுள் துணை. இவனுக்கு அவன் கொடுத்தா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி குழப்பிறாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு எதுலையுமே சந்தோஷம் இல்லை. பையங்களை கேட்டு பாருங்களேன், படிக்கிறவனே எதுலையுமே திருப்தி தர மாட்டாங்க. டூரிஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குன்னு கூட்டு போவோம், எல்லாம் சந்தோஷமாக பார்த்து மயில்துக்கிறேன். ஒருத்தர் சோகமாக உட்காந்துருக்கேன். என்னடா ஏன் டூர் வந்த இடத்துல ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கேன்? இருந்தாலும் நாளைக்கு போனோடனே முதல் கட்டுற நீ சென்று வந்த இன்பு சுற்றுலா பற்றி 4 பக்கம் எழுதுன்னு வாங்கி நாசமாக போனவங்க, அதெல்லாம் எப்படியா எழுதுறேன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. இப்போ எங்கே போனாலும் அவனுக்கு பிரச்சனை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னா, அதே நல்ல மாடு அதுக்கு போய் நீ சூடு போடுற, அப்போ கெட்ட மாட்டுக்கு எத்தனை போடுவேன்? அரிசி அவன் பாட்டுக்கு. கழுதை தெரியுமாங்க கற்பூர புத்தி அப்படின்னா, அது கழுதை கற்பூர புத்தி தெரிஞ்சு காலேஜுக்கு அப்போ போகுது சம்மந்தமில்லாதான் திணிக்கிறது. யாராவது அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தா, நல்ல வேலைக்குங்க தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு, வரவே 150 பேர் அதே டைலாக் தான் சொல்லுவான். அவன் அன்னைக்கு தலப்பா கட்டியிருக்கவே மாட்டான். எதாவது அவன் கீழே விழுந்தவனுக்கு தலப்பாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்படியே திணிச்சிக்கிட்டு போகிறது. காரணம் அவங்கள புரிய வைக்கிறது கஷ்டம். பாட்டிக்கு தொண்டையில் கட்டி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு, அம்மா பெரியம்மா உங்களுக்கு தொண்டையில் கட்டி இருக்குது, அதனால் வர்ற மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணோம். சட்டையை பிடிச்சிச்சு. நீ டாக்டர் படித்தா வேற படிச்சாயா? ஏயா தொண்டையில் கட்டிக்கு மண்டையில் ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணுற? அம்மா மண்டைன்று திங்கக்கிழமை, ஏம்மா உனக்கு நான் விளக்கம் சொல்லி மாற முடியாது போல. நீங்கள் அதனால் அவங்க நிறைய பேர் பேசுகிற கிடையாது. பையன் என்ன படிக்கிறான்? பிஏ 3ஆம் வருஷம் படிக்கிறான். முட்டாப்பே பிஏ போய் 3 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அது 3 வருஷம் கோர்ஸ். அப்புறம் என்ன செய்வான்? என்னப்பா பெரிய கோர்ஸு, பெரிய ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு வாங்கி அவங்க பேச்சாத்தான் பெருசு பெற்றார். அதனால் எல்லாருக்கும், அதாவது படிக்காத கூட நகைச்சுணர் அதிகமாக இருக்குது அப்படின்றக்கா சொல்கிறது. தென் மாவட்டம் நிறையா நகைச்சுவோட ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஈஸியாக புரியப்படுவாங்க. குழந்தைகளுக்கு மருந்து வரும்போது ரேச கருப்பட்டி வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சிந்தனைக்காக ஒரு சில விஷயம் எப்போன்னு சொல்லுவோம். புத்தர் தன்னுடைய சீடனை கூப்பிட்டார். உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 5 வயசு. பார்த்தா அப்படி தெரியவில்லையே, 60 வயசு மாதிரி தெரிகிறதே. இல்லைங்க, நான் மொத்தமாக இருந்த காலத்தை சொல்லலை, வாழ்ந்த காலத்தை சொல்கிறேன். மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் வாழ்ந்த காலம் 5 ஆண்டு தான். நான் 60 வருஷம் இருந்தேன், ஆனால் அது நான் வாழ்க்கை உணரலை. நான் மகிழ்ச்சியாக இருந்த வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தாண்டா கணக்குகள் ஒன்றுனால உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்றார். அப்போ இருக்கிறது முக்கியம், உலகத்தில் வாழ்கிறதா முக்கியம் அப்படின்வாங்க. அது எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிறதுக்குன்றது சொல்லுவாங்க. குருநாதர்கிட்ட சொல்கிறேன், என்னங்கய்யா உங்களை அவன் திட்டிட்டு போகிறேன், பேசாமல் இருக்கீங்க. நல்ல வேலைக்கு அடிக்காமல் விட்டானே சந்தோஷமாக இருக்குங்க. சரி அடிச்சிருந்தான்னா, நல்ல வேலைக்கு கொல்லாமல் விட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். சரி உங்களை கொண்டிருந்தான்னா, இந்த கேடுகட்ட உலகத்தில் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் சாகந்தட்டிக்கு எல்லாத்தையுமே சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் என்றென்றும் பூந்தோட்டமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதில் அந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிற நண்பர்களே, நன்றி வணக்கம். வெல்டன். நீங்கள் என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க? நடிகர்களும் அனிமல்ஸும் ரேப் சாங்லாம் பாடியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு
மெலோடிஸ் அண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கான்செப்ட் சார். கிரேட். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அந்த சாங் நான் பாடிடுறேன். அந்த பீட் வந்து Umboy, umboy, ekubay, kubay, kubay, so umboy, umboy, ekubay, kubay, kubay, so umboy, 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 umboy. இந்த சாங்கில் வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆ சார் பாடியிருந்தாருன்னா அதோட பீட்டில் எப்படி பாடியிருப்பாருன்னு இந்த சரி. அடடா உம்பாய் உம்பாய் ஆக்குமா இசு உம்பாய் 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 ஆக்குமா இசு உம்பாய். குட் பாய். தேங்க்யூ. அடுத்ததா இதே சாங்கில் வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் பாடியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு ஒரு இதே பீட். Umboy, Akumbo Isa, Umboy, 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 Akum Isa, Umboy, வரட்டுமா? அடுத்ததா வேற சாங்ல வந்து வேற ஆக்டர்ஸ் வரப்போறாங்க. Come on Bobby world, you know Bobby world, yeah. Come now the neighbor, action is so way back. Come on Bobby, let's go party, yeah. இதுல வந்து நம்ம விஎஸ் ராங் சார் பாடி இருந்தாருன்னா எப்படி பாடி இருப்பாரு இந்த டோன்ல? எங்க அவர் வரலையான்னு பார்த்தேன். Come on party, let's go party, yeah. Come on party, let's go party, yeah. Kêu nó Bobby world, yeah. Cầm đàn luôn bắn ra tầm, action is so much. Đang vô năn ri mình chẳng gọi ra lẽ, năn ri. அடுத்ததா இதே ராப் சாங்ல சுருளிராஜன் சார் பாடி இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? Come on, buddy, let's go, buddy. Come on, buddy, let's go, buddy. You know, buddy, aya, come on, aya, சீக்கிரமா வா வீட்டுக்கு போறோம். அடுத்த இதுலயே வந்து ஒரு பூனை பாடி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் சார் இதே பீட்? நன்றி. இதுலயே ஒரு ஆடு பாடி இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு சிறிய கற்பனை. தேங்க்யூ. அடுத்ததாக இதே ஒரு யானை பண்ணியிருந்தா இந்த சாங் எப்படி பண்ணியிருக்குன்னு ஒரு சிறிய கற்பனை. தேங்க்யூ. இதே பாடலுக்கு விவேக் சார் வந்து பாடியிருந்தாருன்னா இந்த பாடல் எப்படி பாடியிருப்பாருன்னு ஒரு சிறிய கற்பனை. ஐயோ Come on, Bobby, let's go party. Yeah. Come on, Bobby, let's go party. Come on, Bobby, let's go party. சீக்கிரமா வாமா வீட்டுக்கு போலாம். ஐயோ. நன்றி. அடுத்ததாக நம்ம ரியாஸ்கான் சாருக்கு பிடிச்ச காம்பினேஷன் வடிவேல் சார் அவர் பாடியிருந்தாருன்னா இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். சிரிப்பா தான். Come on, Bobby, let's go party. Yeah. Come on, Bobby, let's go party. விட்டா பிரிச்சு பேசிடுவாங்க போல இருக்கு. அடியா இருக்கு. ஐயோ. நன்றி. அடுத்ததாக திரு வினோத் சக்கரவர்த்தி சார் அவர்கள். கம்மம் பாடி, குறிஞ்சி பாடி, ஒன்னியம் பாடி, எடப்பாடி, கண்ணம்மா பேட்டைக்கு போனா டெட் பாடி, கம்பம் பாடி, குறிஞ்சி பாடி, அடுத்ததாக திரு பாலையா சார் அவர்கள்.
அடங்கப்பா அடங்கப்பா அட கம்மம்பாடி லட்கோ பாட்டி இலகல கண்டம் நல்லகல கண்டம் கம்மம்பாடி லட்கோ பாட்டி நல்லகல கண்டம் நல்லகல கண்டம் பும் 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 பாடி பும் ஜிம் பம் தம் தம் தலகல கண் நிலகல கண்டம் நல்லகல கண்டம் கம்மம்பாடி லட்கோ பாடியப்பா லட்கோ பாடியப்பா லட்கோ பாடியப்பா அட நல்லகல கண்டமப்பா. நன்றி. அடுத்ததாக திரு டிஆர் மகாலிங்கம் சார் அவர்கள். கம்மம்பாடி லெஸ்கோ பாடி ஆஹா ஆயே கம்மம்பாடி 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 லெஸ்கோ பாட்டி ஆயே சாந்தா கம்மம்பாடி சாந்தா லெஸ்கோ பாடி சாந்தா டிஸ்கோ ஆடலாமா சாந்தா கம்மம்பாடி லெஸ்கோ பாடி ஆயே அண்ணே பாபண்ணே இவ்வளவு வேகமாக வாசித்தால் நான் எப்படி பாடுவது? சற்று அமுக்கி வாசியுங்கள். நானும் அமுக்கி வாசிக்கிறேன். அமுக்க சொன்னால் ஏன் பேடை அமுக்குகிறீர்கள்? உள்ளிருக்கும் வாத்தியத்தை இயக்குங்கள். நன்றி. அடுத்ததாக திரு டிஆர் சார் அவர்கள். ஏக்கா கம்மம் பாடிக்கா லெக்ஸோ பாடிக்கா ஆயக்கா ஏ கம்மம் பாடி லெஸ்கோ பாடி ஆயே கம்மம் பாடி லெஸ்கோ பாடி ஆயே கம்மம் பாடி லெஸ்கோ பாடி பாடா பட்டா விடே வந்து மோதி பாடுறா பட்டா விடே கம்மம் பாடி லெஸ்கோ பாடி ஆயே பாடா பட்டாவி மோதி பாடுறா கம்மம் பாடி அதோட என் பாடி பெரிய பாடிடா. பாஸ்கர் சார், எப்பயாவது நீங்க பாட்டு பாடி இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு பேசின்னு இருப்பேன் ஆனால் பாடவே மாட்டேன். ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் சம்டைம்ஸ் பயங்கர இப்போ 63 டயத்துலலாம் கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு போலீஸ். அப்போ என்ன ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க, காலியாக எடுக்கும். இல்லை உண்மையாகவே சில சிங்கத்துக்கு பேரே டியர் கேஸ்ன்னு பேர். அவங்க பாட ஆரம்பிச்சா செதறி ஓடிடுவாங்க. ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். 2 பேர்ல வந்து ஒருத்தருக்கு தெரியும். ஒரு தன்னடக்கத்தில் 2வது ஒருத்தர் பேரை நான் சொல்லல. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வந்தாருங்க வந்தா சனம் சிரிக்கானுங்க